சிஷ்யன் அப்படின்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் என்பதை கட்டி கட்டியாய் சர்க்கரையை கொட்டி நிரூபித்தார் பார்த்திபன். இவர் இயக்கிய கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நேற்று நடந்தது. வெறும் சம்பிரதாய விழாவாக முடியாமல் சாதனை விழாவாக முடிந்தது. தனது குருநாதர் கே பாக்யராஜுக்கு சாதனை விழாவாய் எடுத்து சிறப்பித்து விட்டார். தமிழ் திரையுலகத்தின் நிலை பெற்ற படைப்பாளிகளான பாரதி ராஜாவும் சங்கரும் வந்திருந்து வாழ்த்தினார்கள். எஸ்பிபி, கங்கை அமரன், ஏவிஎம் சரவணன், எஸ்.ஏ. சந்திரசேகர் என்று ஏராளமான திரையுலக பிரமுகர்கள் நேரில் வந்து வாழ்த்த அந்த விழாவில் தான் கே பாக்யராஜ் பற்றி எத்தனை சுவாரஸ்யமான செய்திகள். அது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சுகாசினி சொன்னதுதான் பலத்த ஆச்சரியமும் அதிர்ச்சியுமான ஒரு ட்விஸ்ட். இந்த இடத்துல இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன் என்று பேச ஆரம்பிச்சவங்க, டார்லிங் 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 படத்துல நடிக்க முதல்ல என்கிட்ட தான் கேட்டாங்க. அப்ப நான் அதே தேதியை ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க கொடுத்துட்டேன். கதையை கேட்டதும் அந்த படத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அந்த தெலுங்கு பட தயாரிப்பாளரிடம் கேட்கலான்னு போனேன். ஆனா அவர் அனுமதிக்கல. நான் நடிக்க வேண்டிய கேரக்டர்ல தான் பூர்ணிமா நடிச்சாங்க, அந்த படத்துலதான் அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சு என்று கூறிவிட்டு அர்த்தத்தோட ஒரு கேப் விட அரங்கத்துல பலத்த கைத்தட்டல். இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு விஷயமும் என்னமோ ஒரு செய்தி சொல்ல நினைக்குது. அது மட்டும் நல்லா புரியுதுப்பா.